ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபின்எஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போதுமே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் இல்லாமல் டெப்த்தான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு நபர்கிட்ட கூட பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் கிட்ட அவர் லாஸ் பண்ணியிருந்தார். ஒரு 2 days பிஃபோர் தான் பேசியிருப்பேன், சரிங்களா? அப்போது அவர் சொல்லச்ச, சார் நான் அந்த 17 லட்சம் எப்படி காலி ஆயிடுச்சு அப்படின்னா, இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 50,000 கிட்ட கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, முழுமையான பணத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. அப்போ கொஞ்சம் லாஸ் வர ஆரம்பித்தோன்னே யார் சொல்லி தருவா, பெய்ட் கால் சர்வீஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்கேயும் லாஸ். அப்புறம் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுத்துருக்குறாரு. ஒரே ஒரு விஷயந்தான், யார்கிட்டையுமே எதையுமே நீங்கள் கற்றுக்க வேணாம். நிறைய புக்கு என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே பெருவாரியாக ஸ்டாக் மார்க்கெட்டை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு 3 மாதம் ட்ரேட் எடுக்காமல் ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்களோட ஜென்யூனான எஃபர்ட்டை போடுங்க. ஒரு 1000 ரூபாய் போட்டு உங்களுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சரிங்களா? இது பிகினராக உள்ளே வரச்ச. இல்லை அப்படின்னா நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். அப்போது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு. இல்லை என்ன அப்படின்னா, நான் பெருவாரியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது மேஜராக சக்ஸஸ் வரும். அப்போது இங்கே என்ன அப்படின்னா, நம்ம மேஜராக பண்ணக்கூடிய விஷயம் என்ன, மார்னிங்கே ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஒரு 11:30 என்ன பண்ணுவோம், லாஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடுவோம். இது யதார்த்தமாக ஒரு பிகினர் இனிஷியலாக 1 இயருக்கு பிலோவாக யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக். அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணச்ச 2 hour கேண்டில் 3 hour கேண்டிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை, உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும், சரிங்களா? இந்த 3 கேண்டில் வரச்ச ஃபஸ்ட்டு கேண்டில் லோவையோ ஹையவோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும். ஆனால் இந்த ப்ராஃபிட்டை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும், அனுபவம் தேவைப்படும் ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்த புரிதல் தான் நிறைய பேருக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கேல்பிங் பண்ணணும், சரிங்களா? இப்போ இந்த 3 hour கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்குது, சரிங்களா? இங்கே ஒரு பிரேக் அவுட் ப்ராஃபிட் இருக்குது. இங்கே பிரேக் அவுட் பண்ணலை, இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இங்கே மட்டும் லாஸ் இருக்குது, சரிங்களா? இங்கே கூட சின்ன ப்ராஃபிட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்குது. லாஸ்ன்னு பார்த்தா இதை எடுத்துக்கலாம். பட் 1 2 3 4 5 6 8 ட்ரேடில் 6 ட்ரேட் எப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் தான் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? பட் இதை ட்ரேட் பண்ணச்ச ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு தான் குளோபல் மார்க்கெட்லேருந்து வர்த்தக ரீதியாக மார்க்கெட் எப்படி இருக்குது எல்லா விஷயமும் தெரியணும். பட் ஃபின்எஃப்டி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது, சரிங்களா? இல்லை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், சரிங்களா? இதில் வந்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிட்ருக்கும். இதில் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 10ஐயும் பார்த்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது, சரிங்களா? இதில் மேஜராக வெயிட்டேஜில் இருக்க ஃபஸ்ட்டு டாப் 4 எடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட் போட்டுக்கோங்க. ஸோ இது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அன்னையோட டே கேண்டில் ஃபார்ம் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வெயிட்டேஜ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பை சைடு போகிறதா இருக்குது அப்படின்னா நெஃப்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஏன்னா நெஃப்டி தான் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, சரிங்களா? நெஃப்டியோட சார்ட்டை நீங்கள் அனலைசிஸ் பண்ணாமல் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா 3 hours கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அதனால் இங்கே என்னென்னா நெஃப்டியை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸ் டேயோட பை சைடு போகிறீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா லோவை பிரேக் பண்ணி, சரிங்களா, புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கணும், சரிங்களா? 12 வரைக்கும், சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே வெயிட்டேஜ் பார்த்துட்டோம். இந்த வெயிட்டேஜில் அன்னையோட டே கேண்டில்
அதாவது இண்டெக்ஸ் நெஃப்டியில் வந்து ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணியிருக்கணும். வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் பை சைட் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கேண்டில் இருக்கக்கூடாது. ஸோ இது அடிக்கடி அமையாது சரிங்களா. மாதத்தில் ஒரு 3லேருந்து 4 வாட்டி அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட், ஜென்யூனான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாமே க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா, அன்னைய டேயோட கேண்டில் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா நெஃப்டியோட கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த கேண்டிலோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், 2 ரெட்டாக இருக்குது சரிங்களா. எஸ்பிஐ லைஃப் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, அப்படி நியூட்ரலாக இருக்குது. அந்த மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சாலே ஃபின்எஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியும். ஏன்னா அண்டர்லைனிங் அசட்டே ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் சரிங்களா. ஸோ இதை பார்த்துட்டோம். அப்போது அண்டர்லைனிங் அசட் இது தாங்கி பிடிக்கிறக்கூடிய கான்ட்ராக்ட், அதுக்கு அடுத்து நம்ம ரீச் ஆகக்கூடியது சரிங்களா. அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டேஜ், இதில் இந்த சைடு சொதப்பிருச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்தாலும் கான்ட்ராக்டில் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இனிமேல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போது கரெக்டான மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கணும், நெஃப்டி நல்லா இருக்கணும். நெஃப்டி நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட பாசிட்டிவ். வெயிட்டேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெயிட்டேஜ் ஸ்ட்ராங்காக இருந்து அன்னைக்கு நல்ல பையர் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான 3 hours கேண்டில் பிரேக் அவுட் பண்ணச்ச உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ப்ராஃபிட் இம்மிடியேட்டாக கிடைக்கும். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு நாள் இல்லை சரிங்களா, ஒரு மாதத்துக்கு மேலே கூட நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இதிலே நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக, அதாவது எங்கே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நிறையா பேருக்கு தெரியாது. எப்போவுமே அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது ஸ்டாக் மார்க்கெட்டில். நான் இப்போது சொல்கிறத நீங்கள் எங்கேயும் தேடி படிக்க வேண்டாம். நான் MBA படிக்கச்ச என்னுடைய புக்கு தான் எனக்கு அடுத்தடுத்த லெவலில் நான் உள்ளே போய் ஒன்று ஒன்றா தெரிஞ்சிக்கும் போது என்னோடய புக்கோட என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது சரிங்களா. ஏன்னா நான் MBA ஃபினான்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிச்சிருந்தேன். ஸோ இப்போவும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், நிறையா ரெஃபரன்ஸ்க்கு நிறையா புக் இருக்குது. ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத படிங்க. படிச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது அதை கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. அப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி ஒரு டேட்டா அனலைசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது சரியாக, இன்ட்ராடே பண்ணுறது சரியாக அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் வராது, அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளாக டிசைட் பண்ணக்கூடாது. இன்னொன்று, எனக்கு வந்து ஆப்ஷனே வராது, நான் கமாடிட்டி போகிறேன், இல்லை எனக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஒரே ஒரு விஷயந்தான், எதுவுமே நீங்கள் ஆராய்ந்து பார்க்காம நீங்கள் அதில் டிசிஷன் எடுக்க வேணாம். ஏன்னா இந்தியா மார்க்கெட்டில் ட்ரேடை காட்டிலும் வெளிநாட்டில் மார்க்கெட் ட்ரேட் எடுக்கிறது ஈஸின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே எடுத்தாலுமே ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. பட் ஆப்ஷன் பையரை காட்டிலும் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 ஆப்ஷனையுமே டெய்லி செல் பண்ணி பாருங்கள் மைண்டில். இல்லை அப்படின்னா இன்றைக்கி நிறையா ஃப்ரீ அப்ளிகேஷன் நிறையா இருக்குது, டம்மியாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதில் செல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதில் என்ன ரிசல்ட் எண்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் சரிங்களா. ஒன்று, நீங்கள் மாத கணக்காக இதை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதை பொசிஷனல் ட்ரேடர் அப்படின்னாலே 3 மாதத்துக்கு உள்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஹியூஜ் ப்ராஃபிட் வர வேண்டியிருக்கு. கால் ஆப்ஷன்லேயும் ப்ராஃபிட் வரும், புட் ஆப்ஷன்லேயும் ப்ராஃபிட் வரும். ஸோ ரெண்டையும் செக் பண்ணி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.